அன்பானவர்களே, இந்த நாளின் கடவுளுடைய வார்த்தையை அருமையான சுவிசேஷகர் டேனியல் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். நாம் அனைவரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 70வது ஆண்டு நற்செய்தி பெருவிழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். எவ்வளவோ அர்ப்பணிப்போடு செலவினங்களை செய்து பல வாரங்களாக ஜெபித்து உழைத்து எத்தனையோ பேர் இந்த கூட்டத்திற்காக என்ன செஞ்சிருக்காங்க, பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பகுதி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு இவை எல்லாவற்றையும் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இதற்கு உண்டான அந்த நன்மையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவருக்கும் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் 100 விஷயம் கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். என்னைக்குமே மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏதோ ஒரு வாய்ப்பை கொடுப்பார். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். வாழ்க்கையிலே மற்ற எந்த காரியத்துக்கும் கூட நம்ம வாய்ப்பை இழந்து விடலாம், தவறில்லை. ஆனா கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் வாய்ப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒரு வாய்ப்பு நம்பிக்கை நமக்கு தரும். அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும், வாழ்வை அளிக்கும். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அது விசித்திரமான ஒரு மரணம். சொல்ல போனால் அந்த மரணம் விசித்திரமான ஒரு மரணம். ஒருவர் ஆசையா இரவு நேர உணவுக்காக பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நல்ல பசியோட சால்னாவை குழப்பி எடுத்து சாப்பிடும்போது அந்த பரோட்டாவினுடைய ஒரு காரியம் என்ன செஞ்சுன்னா, அந்த பரோட்டா கரெக்டாக போய் தொண்டையில் அடைச்சி நின்றுக்குச்சு. பக்கத்துல தான் தண்ணி, கொஞ்சம் அப்படி எட்டி எடுத்தோம்னா தண்ணி. அடைச்ச உடனே தண்ணீரை எடுக்க வேண்டும் என்ற அந்த கை போகிறது, நேரம் அவருக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே அந்தவாறே அவர் மரித்து விட்டார். அன்பானவர்களே, அந்த மரணத்தை பார்க்கும்போது வருத்தத்தையும் தந்தது, சற்று விசித்திரமாகவும் அது இருந்தது. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. சிலர் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை தக்க வச்சு கொள்றதும் இல்லை. ஆனால் இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தியை கேட்கும்படி வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நாம் எல்லாரும் அதற்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஒரு சில வேளைகளிலே அநேகர் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தடையாக இருக்கும். ஆனால் அந்த தடையெல்லாம் உடைச்சி ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு உயரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய காரியத்திற்காக உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, தேவன் அழைத்து வந்திருக்கிறார். என்னையும் கூட அப்படித்தான் அழைத்து வந்திருக்கிறார். அதனால் முதலாவது தேவன் தந்திருக்கிற நல் வாய்ப்புக்காக நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கைகளை தருகிறது. இந்த உலகத்திலே அநேகர் மரிக்கிறார்களே, எதனாலும் தெரியுமா, அவர்களுக்குள்ளே நம்பிக்கை இழப்பு என்கிற ஒரு பெரிய விஷயம் அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடுகிறது. நம்பிக்கை இழப்பு என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். நம்பிக்கை இழப்பு என்பது சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பூர் பட்டணத்தில், எங்களுடைய திருப்பூர் பட்டணத்தில் ரிதன்யா என்கிற ஒரு அழகான மகள், ஆசையா இந்த பிள்ளையை ஒரு தாய் தகப்பன் வளர்த்து எடுத்து நல்லா நிறைய செலவு செய்து, லட்சக்கணக்கில் செலவு செய்து 500 பவுன் என் மகளுக்கு போடுகிறேன் என்று 300 பவுனை போட்டுட்டாரு. மிச்சம் 200 பவுன் பின்பாக தருகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே போனால் என்ன கொடுமை, ஒரு சாபக்கேடு. இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற ஒரு கொடுமை அங்கே ஏற்படும் போது அவளுக்குள்ள நம்பிக்கை இல்லை. நான் யோசிச்சு பார்த்து கண்ணீர் வெடிச்சேன். ஒரு நிமிஷம் அவங்க அப்பா அம்மா மேல நம்பிக்கை வச்சு கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா, கொஞ்சம் அந்த தாயினுடைய காரியத்தை, தகப்பனுடைய காரியத்தை
என்னை அள்ளி அணைக்க, என்னை மறுபடியும் சேர்த்து கொண்டு எனக்கு புதுவாழ்வு கொடுக்க என் தகப்பன் இருக்கிறார், என் தாய் இருக்கிறார் என்று ஒரு நிமிஷம் அந்த பெண்மணி யோசிச்சு பார்த்திருந்தான், அவள் செத்திருக்க மாட்டான். அவள் வாழ்க்கையில உடனே ஒரு சாத்தான் பிசாசு ஒரு நம்பிக்கை இழப்பை கொண்டு வர்றான். இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதோட முடிஞ்சு, எனக்கு கொடுமை இழைக்கப்பட்டு விட்டது, வீட்டில் கொடுமை, வரதட்சணை கொடுமை, அவ்வளவுதான் சொல்லிட்டு பூச்சி மருந்தை கொடுத்து அவர் மரித்து விட்டார். அன்பானவர்களே, நம்பிக்கை இழப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. அதனாலதான் வேதம், பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது, நம்பிக்கையினால் மனிதன் என்ன செய்வானாம்? பிழைப்பான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய நன்மைகளையும் பெரிய மாற்றங்களையும் கொண்டு வரது வல்லமையுள்ளதா என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா. நம்பிக்கை கொள்ளுங்கள். முக்கியமாக யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? விஷயம் இருக்குது. வேதம் இப்படியும் பேசுது, மனுஷன் மேல என்ன வைக்க கூடாதா? நம்பிக்கை வைக்காத. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய என்னுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்கணும் தெரியுமா? உண்மையாய் நம்ம மேல அன்பு செலுத்தி நமக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்த அந்த ஆண்டவராகி இயேசுவின் மேல உங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கை மேம்படும், அது ஆசீர்வதிக்கப்படும். நம்பிக்கை இழந்து தவிக்கிற உங்கள் மூலமாக அநேகருக்கு நம்பிக்கையை கொண்டு வரும்படி கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எழுப்புவார். அல்லேலூயா. நம்பிக்கை என்பது சிறிய விஷயம் அல்ல. வேத பகுதியிலே ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கும்படி அநேக வார்த்தைகளை அவர் பேசுறார். நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படணும். என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாள் கவலைப்படும். நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு செய்யுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு செய்யுங்க. எந்த ஒரு மனிதனையோ இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஆழமாய் நீங்க நம்ப தேவையில்லை. உங்களை படைச்ச ஆண்டவர் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கை வைங்க. இன்றைக்கும் அநேகருடைய இடிந்து போன வாழ்க்கையை, உடைந்து போன வாழ்க்கையை, நம்பிக்கை இல்லாதபடி துடிக்கிற அநேகருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மிஷனரிகள் தான் பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்க பாடுபட்டது பூரா எங்க பாடுபட்டாங்க? ஏழை எளிய மக்களுக்காக, ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, தள்ளப்பட்ட மக்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காகவே அவங்க எல்லாம் பாடுபட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், அப்பா மாதிரியே உரிச்சி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி. அப்பா மாதிரியே, நம்ம அப்பா யாரு? நீங்களும் நானும் அப்பா மாதிரியே என்ன செஞ்சிருக்கணும்? உரிச்சி வச்சிருக்கணும். அப்படியே நம்ம இயேசுவை போல. அல்லேலூயா. இயேசுவை போல நீங்க ஒவ்வொருவரும் வாழும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க அப்பாவை உரிச்சி வச்சிருக்கணும், பிசாசை உரிச்சி வச்சுக்க கூடாது. நிறைய பேர் சந்தேகமா இருக்கு, யார் இவங்களுக்கு அப்பான்னு தெரியலையே, முகச்சாடை எப்படி இருக்குது, வேற மாதிரி இருக்கே முகச்சாடை, அந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கும்போது சந்தேகம் வரும். ஆனா நீங்களும் நானும் யாரை உரிச்சு வச்சிருக்கணும்? இயேசுவை போல. இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் ஏழை எளிய ஜனங்களுக்காக என்ன செய்கிறாராம்? அவர் அநேக ஊழியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் விதவைகளை ஆதரிக்கிற தேவன், திக்கற்றோரை ஆதரிக்கிற தேவன், அவர்களை விசாரிக்கிற தேவன். நீங்களும் நானும் கூட அப்படித்தான் இருக்கணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. உண்மையான தெய்வீக பக்தி எது அப்படின்னு யாக்கோபு போதிக்கிறார். உண்மையான தேவனுடைய பக்தி எதுன்னு தெரியுமா? அந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபத்திலே உண்மையான தேவனுடைய பக்தி என்ன என்பதை யாக்கோபு மிக தெளிவாக எழுதுகிறார். அதை வாசிக்கலாம், கவனிங்க. 26வது வசனம், 1ஆம் அதிகாரத்தில் 26, 27 வாசிக்கலாம். உங்களின் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி எப்படி இருக்குமா?
வீணா இருக்கும். உண்மையான தேவபக்தி, மாசற்ற தேவபக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான. உலகத்தில் என்னென்னமோ பக்தி, என்னென்னமோ பக்தியில செய்யறாங்க, பக்திக்காக எதுவெல்லாமோ செய்யறாங்க. ஆனா நம்ம இயேசு உண்மையான மாசில்லாத பக்தி என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணுமா. விசாரிக்கணும்னா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது இல்ல. பைபிளில் விசாரணை என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? அப்படி நல்லா இல்லாதவங்களை நீங்க நல்லா ஆக்குறது, நல்லா ஆக்குறது. கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உதவி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசாரிக்கிறது. விசாரிப்புன்னா அதுதான் விசாரிப்பு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வாயில வடை சுட்டு போறத ஆண்டவர் என்ன செய்யல, அதை விசாரிப்புன்னு சொல்லல. நிறைய பேர் இப்படிதான், அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன், வாய் நிறைய அன்புன்னு வரும், ஆனா செயல்பாட்டில் என்ன இருக்காது, அன்பு இருக்காது. ஆனா நம்ம ஆண்டவர் செயல்பாட்டிலே அன்பை காண்பித்தார். எதில் அன்பை காண்பித்தாரு? சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. நான் உங்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சும்மா வாயில என்ன செய்யல ஆண்டவர் பேசிட்டு போல, தன்னுடைய வாழ்விலே அவர் நமக்காக பூமிக்கு வந்து சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி நம் மீது என்ன செய்தாராம், அன்பு செலுத்தினார் என்று வேதம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதனால் பிரியமானவர்களே, நம்பிக்கை கொள்வது முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வசனங்கள் அநேகம் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 61 1ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், இயேசு சொல்கிறார், என் மேல் இருக்கிறார். யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டை அவிழ்த்துதலையும் கூறவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறாரு? யாரை தேடி போய் யாரை விடுதலை ஆக்குற ஊழியம் செஞ்சிருக்காருன்னா, சிறுமைப்பட்டவர்களை தேடி இயேசு போனார் என்பதை பார்த்தோம். பணக்காரனை பார்த்தே போகல. இந்த உலகத்தில் பணக்காரர்களுக்கு என்ன இருக்கிறது? மதிப்பு இருக்கிறது. ஆனா இயேசு ஏழைகளை தான் என்ன செஞ்சாரு? அதிகமா மதிச்சு அவங்க மத்தியில தான் ஊழியம் செஞ்சாரு. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 146 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமே. சங்கீதம் 146 7ஆம் வசனம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்து பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? விடுதலையாக்குகிறார். இதுதான் இயேசு, இதுதான் தேவன். அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்னும் ஏசாயா சொல்லும்போது 42ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து ஜாதிகளுக்கு ஒளியாகவும் என்ன செய்கிறாராம்? ஆமா, ஏற்படுத்தி இருக்கிறார். ஜாதிகளுக்கு ஒளியை கொடுக்கும்படி அவர் ஏற்படுத்தப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட இந்த குணம் உடையவர்களா இருந்தா தான் நீங்க யாரோட பிள்ளையா இருக்க முடியும்? இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியும். இயேசுவை போல உரிச்சு என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, வச்சிருக்கணும். ஒருவேளை இங்க நம்ம கருப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம். இதெல்லாம் நம்மளை தனித்துவமாக அடையாளப்படுத்துவதற்காக கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். யாரும் நான் குட்டையா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், அழகா இல்லை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அது உங்கள் தனித்துவமான அடையாளம்.
எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அழகா இருந்துட்டா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய தனித்துவமான அடையாளம் அது. கர்த்தர் உங்களை அப்படித்தான் படைச்சிருக்கிறாரு. அதனால படைக்கப்பட்ட விதத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்போது எப்படி இருக்கணும்? ஆமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலக மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு கொடுமை என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் தந்திருக்கிறதுல தன்னிறைவோடு கூட மகிழ்ச்சியா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வாழ மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் தராத காரியத்தை, ஏன் எனக்கு அதை தரவில்லை, ஏன் எனக்கு பணத்தை தரவில்லை, ஏன் எனக்கு அழகை தரவில்லை, ஏன் அதை தரவில்லை, இதை தரவில்லை, கர்த்தர் இருந்தார் ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு கேள்வி. அவர்களுக்கு நம்பிக்கையோடு வாழ என்ன செய்யல தெரியல. நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் என்னை இப்படித்தான் இந்த பூமியில வைத்திருக்கிறார், இதிலே நான் என்ன செய்வேன்? நிறைவோடு கூட மகிழ்ச்சியோடு கூட வாழ்வேன் என்று வாழணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் கொடுக்காத சில விஷயங்களில் நம்ம கண் வைக்கிறதுனால தான் நிறைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், காரியம் எல்லாம். கடன் வாங்கி சிக்கிக்கிறது, கடன் வாங்கி சிக்கிக்கிறது. யாரை கேட்டு கடன் வாங்கினீங்க தெரியாது. கடன் வாங்கி ரொம்ப சிக்கல்ல போய் வேற வழியே இல்லைங்கிற சூழ்நிலைக்கு போகும்போது யாரை திட்டுறது? யாரை திட்டுறது? அவரை தான் திட்டுறது. எல்லா வேலையும் செஞ்சு விட்டு திட்டது மட்டும் யாரு? அவருக்கு கண்ணு இருக்குதா? அவருக்கு காது இருக்குதா? அவருக்கு மூக்கு இருக்குதா? அவருக்கு இருதயம் இருக்குதா? எல்லா தப்பையும் நீங்க செய்யறது. நீங்க செஞ்சுதான் உங்க வாழ்க்கையில பாதிப்பை உண்டாக்கி கொள்றீங்களே ஒழிய ஆண்டவர் எந்த தப்பையும் என்ன செய்யல. அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில் அதனுடைய பிரதிபலன் வரும் பொழுது பழிய தூக்கி யாரு மேல போடுறது? கடவுள் இருந்தார்ல, அதெல்லாம் நடக்குமா ஐயா? கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கான்னு சொல்லி கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா ஐயா? இந்த உலகத்திலே நடக்கிற காரியம் எல்லாம் கடவுள் செயல்படுத்துறது இல்லை. யார் செய்யறா? யாரு செய்யறா? மனுஷன் செய்யறான். 3 காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. ஒன்று தேவனுடைய காரியம், தேவனுடைய சித்தம். இந்த பூமியிலே சில விஷயங்கள் நடக்கிறது. அதே சமயத்தில் பிசாசுனுடைய பழிய தூக்கி போட்டு பிசாசு செஞ்சிட்டான் பிரதர், பிசாசு செஞ்சிட்டான், எல்லா வேலையும் பண்ணிடுறது. பணத்துக்காக ஆசைப்பட்டு பெத்த பிள்ளைய என்ன செய்யறது? எங்கேயாவது கட்டி கொடுத்துடுறது. கஷ்டப்பட்டு வரும்போது பிசாசுகிரியே செஞ்சிட்டான் பிரதர், பிசாசுகிரியே செஞ்சிட்டான். இன்னைக்கு தான் இந்த உலக வாழ்க்கையில் நடக்கிறது. அன்பானவர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவன் தந்தவற்றிலே நாம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியா வாழணும். அதுதான் மன நிறைவான ஒரு வாழ்க்கை. வேதம் அப்படிப்பட்ட வாழ்வை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் யோசிச்சான் இப்படி, அவனுக்கு பொறாமை யார் மேல வந்து தெரியுமா? நமக்கெல்லாம் பொறாமை யாரு கூட வரக்கூடாது, அவங்க கிட்ட என்ன வரும்? சிலெல்லாம் தங்கச்சியை பார்த்து தம்பியை பார்த்து எல்லாம் பொறாமை வரும். நீங்களாவது பரவாயில்லைங்க, நான் ரொம்ப மோசம். ஏன்னா என் தங்கச்சியை 2 முறை கொலை செஞ்ச முயற்சி பண்ணேன். என் தங்கச்சியை உடனே அப்படியே பார்க்காதீங்க. அப்படியா? என் தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்துச்சுன்னா, முதலாவது நான் பிறக்கிறேன், எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா மடியில் யாரு? செல்லக்குட்டி, புச்சுக்குட்டி, தங்கக்குட்டி அப்படின்னு கொஞ்சிறாங்க. 2 வருஷம் ஆகுது, இன்னொன்று கருகருன்னு வந்துச்சு என்ன மாதிரி அழகா. இப்போ என்ன தூக்கி கடாசிட்டு எங்கள் அம்மா மடியில் யாரு போயிட்டா? அது எனக்கு பொசசிவ் வந்துருச்சு. எப்படா அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் அந்த தொட்டிலில் கிடக்கிற பிள்ளைய அந்த ஒரு 3-4 வயசில் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி 2 முறை ட்ரை பண்ணிட்டேன். நல்ல வேலைக்கு குவா குவான்னு கத்தி என் தங்கச்சி மிஸ் ஆயிருச்சு. அல்லேலூயா. ஆமாம், மிஸ் ஆயிருச்சு. அப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது? ஆமாம், நம்ம வாழ்க்கையில் தேவன் தந்ததுல சந்தோஷப்படாம எதுலையோ சந்தோஷப்படுறது, எதுக்கும் ஆசைப்படுறது, மற்றவங்களை பற்றி பொறாமப்படுறது. நம்ம சக மனுஷர்கள் மத்தியில் பொறாமப்படுவோம். ஒரு மனுஷனுக்கு பொறாம யாரு மேல வந்துச்சு தெரியுமா? விலங்குகளை பார்த்து பொறாமப்பட்டான், கரடியை பார்த்து பொறாமப்பட்டான். டேய், இந்த கரடிக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? சூப்பரா ஒரு சொற்று கொடுத்துருக்கிறாரு. சொற்று. சின்ன பிள்ளைங்கெல்லாம் ஒரு பாட்டு, கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க, இந்த கம்பளி சட்டை நல்லா இருக்கு, யார் தந்தது? அது கடவுள் தந்ததுப்பா. ஆனா நமக்கு என்ன இருக்குது? பனியை தாங்க முடியல, குளிர நடுங்கி எடுத்துடுறோம். அதுதான் நடுங்குதுன்னா வெயில்ல போய் கொஞ்ச நேரம் கூட என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. எவ்வளவோ நம்ம தோள்கள் வலுவிழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம்.
இவனுக்கு கரடியை பார்த்து பொறாம, அடோடா என்னை ஆண்டவர் இப்படி படைச்சு விட்டாரு, கரடியை எவ்வளவு ஆசீர்வாதமா படைச்சிட்டாரு, இந்த கடவுள் பயங்கரமான ஆளு, எவ்வளவு ஓர வஞ்சனையா பண்ணியிருக்கிறாரு, கரடியினுடைய அந்த தோல் மாதிரி என் தோல் ஸ்ட்ராங்கா இல்லையே, பனியை தாங்கக்கூடிய அளவுக்கு, வெயிலை தாங்கக்கூடிய அளவுக்கு இல்லையேன்னு கடவுளை முறுமுறுத்தான். அடுத்தபடியே கொஞ்சம் பார்த்தான், ஒட்டகத்தை பார்த்தான். ஒட்டகத்தினுடைய கால் எப்படி இருக்குது, அவ்வளோ பெரிய சூடான மணலிலும் அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, ரொம்ப ஜாலியா நடந்து போகுது. நம்ம செப்பல் இல்லாம வெயில நடந்து போனா அவ்வளவுதான், கால் பத்து போயிடும். இவனுக்கு பொறாம இப்ப ஒட்டகத்து மேல திரும்பிச்சு மறுபடி. அடடா, இந்த ஒட்டகத்தை கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, எவ்வளவு சூப்பரா படைச்சிருக்காரு ஐயா, வெயிலை எவ்வளவு பெரிய வெயிலையும் தாங்கிக் கொள்ளும்படியான அருமையான கால்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒட்டகத்து மேல அவனுக்கு என்ன வந்துச்சு. இப்படியே பார்த்தான், ஒவ்வொன்னா பறவைகளை பார்த்தான். அடடாடா, எப்படியெல்லாம் சுத்தி வருது, ஆசைப்பட்ட மாதிரி மலைகளுக்கு பறக்குதே, ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போகுதே, இந்த மாதிரி ரக்க நமக்கு இல்லையே அப்படின்னு அத மாதிரி கடவுளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். நம்ம வாழ்க்கையிலும் செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு யாரு மேல குறை சொல்லுவோம், கடவுள் மேல குறை சொல்லுவோம். நான் சொல்றேன் அன்பானவர்களே, கடவுள் மேல குறை சொல்லாதீங்க. கடவுளை குறை சொல்வதற்கு நாம என்ன இல்லை, தகுதி இல்லை. படைக்கப்பட்டவரை பார்த்து படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, குறையே சொல்லக்கூடாது இந்த உலகத்துல. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாராம், டேய் கரடியினுடைய கம்பளியை பார்த்து நீ ஆசைப்பட்ட, ஒட்டகத்தினுடைய அந்த குழம்பை பார்த்து ஆசைப்பட்ட, விலங்குகள் பறவைகளை பார்த்தெல்லாம் ஆசைப்பட்டியே, உனக்கு ஒன்று தெரியுமா, ஏன் கரடிக்குனா அவ்வளோ பெரிய பணியை தாங்கக்கூடிய சொற்று மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறேன், படைக்கும் போதே நான் அதை அப்படி படைச்சேன், ஏன் படைச்சேன்னு உனக்கு தெரியுமா, ஒட்டகத்தை அவ்வளோ பெரிய சுடு மணலிலும் வெறும் காலிலே நடந்து போகிற அளவுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஷூ மாட்டி விட்டுருக்கேன் படைக்கும் போதே, ஏன்னு உனக்கு தெரியுமா, ஏன் அப்படின்னு கேட்டானா. உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சிருந்தா நாங்க ஏன் சார் ஆண்டவரை குறை பேச போறோம். ஆண்டவர் சொன்னாரா, அந்த ஒட்டகத்துக்கு செருப்பு தைச்சு போட தெரியாது, அதனால நான் அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், பிறக்கும் போதே நான் செருப்பை கொடுத்து ஷூவை கொடுத்து படைச்சினப்பா. நீ பாத்தியே கரடி மேல பொறாமப்பட்டிய, அந்த கரடிக்கு ஒரு கம்பளியை தயாரித்து குளிரில என்ன செய்ய தெரியாது, போர்த்திக்க தெரியாதையா, அதனால நான் கரடிக்கு என்ன கொடுத்தேன், கம்பளியை கொடுத்தேன். எல்லா பறவை விலங்குகளுக்கெல்லாம் அதுக்குன்னு ஏன் கொடுத்தனா, அதையெல்லாம் அது உருவாக்கிக்க தெரியாதையா கொடுத்தேன். ஆனா மனுஷனாகிய உனக்கு என்ன கொடுத்துருக்கேன் தெரியுமா, என்ன தந்திருக்கிறேன், செருப்பை நாம் தயாரித்து போட தெரிந்த ஆற்றலும் அறிவும் நமக்கு இருக்கிறது. குளிருக்கு விதவிதமாக கம்பாளி தயாரித்து, கோட்டு, நல்ல சொற்று, அதையெல்லாம் உண்டாக்கி போட்டுக்கொள்ளக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்குது. பறக்கணுமா, ஹெலிகாப்டர்ல ஏறப்போறான்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், உருவாக்கி பறந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பறவைகளுக்கு ஏதாவது ஹெலிகாப்டர் ஏறப்போறான் தயாரிச்சு பறக்க முடியுமா, நல்லா கவனிங்க. அப்போ பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ எந்த ஒரு காரியத்துக்கும் இல்லாத ஒரு ஆற்றலை மனித குலத்துக்கு தேவன் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். அவர் தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை படைச்சாராம். உங்களுக்குள்ள இத்தனை திறமைகளையும் எங்க இருந்து வந்து தெரியுமா, மனித எண்ணத்துக்கு எங்க இருந்து வந்துச்சு, தேவனுக்கிட்ட இருந்து உங்ககிட்ட வந்துச்சு. அவ்வளவு ஆற்றல். அவர் எப்படி சிருஷ்டிகர்த்தராக, அவர் எப்படி படைப்பாளராக இருந்தாரோ, நீங்களும் படைக்கிறீர்கள், நீங்களும் உருவாக்குகிறீர்கள், நீங்களும் புதிய பொருளை கண்டுபிடிக்கிறீர்கள். இதெல்லாம் எங்க ஜீன்ல இருந்து வந்துச்சு தெரியுமா, நீங்க எல்லாரும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டீங்க. அதனால அந்த உருவாக்கினவருடைய சாயலிலே நீங்க இருக்கிறனால நீங்களும் சிலவற்றை இந்த பூமியிலே உருவாக்கி கொள்ளும்படியாக ஆற்றல் படைத்தவர்கள். அல்லேலூயா. அதனால இனிமே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, என்ன உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அதுல உற்சாகமா, அதுல சந்தோஷமா, அதுல நம்பிக்கையோடு என்ன செய்யணும், வாழ கத்துக்கணும். உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான் என் வாழ்க்கை, ஐயோ முடிஞ்சு போச்சே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை. இன்னைக்கு உலகத்திலே நம்பிக்கை இல்லாமையின் காரணமாக எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கை முடங்கி போய் விடுகிறது, அழிந்து போய் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த கூட்டத்திலே இந்த வாய்ப்பை பெற்ற நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக என்ன செய்யணும், வாழ கத்துக்கணும். இந்த உலகத்துல உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் தந்து விட்டார், எல்லா வல்லமையும் தந்து விட்டார். சில குறைபாடுகள் என்று சொல்லுவதெல்லாம் அதெல்லாம் ஆண்டவர் இயற்கையா உங்களுக்கு கொடுத்தது. அதுல எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு வரணும். நான் ஒருவரை குறித்து நெட்ல படிச்சேன். ஆஸ்திரேலியா தேசத்தை சார்ந்த நிக் என்கிற ஒரு மனுஷன்.
நீங்கெல்லாம் எதுக்கோ கொஞ்சம் கருப்பா இருந்துட்டா போதும், என்னைய போய் ஆண்டவர் இப்படி கண்ணங்கண்ணேன்னு கரிச்சட்டியாக படைத்துட்டாரு. அந்த நிக் என்பவரை நான் வாசிக்கும் போது வியந்து போனேன். அவருக்கு பிறக்கையிலேயே பார்த்தீங்கன்னா 2 கையும் இல்லை. அவர் பிறக்கையிலேயே பார்த்தீங்கன்னா 2 காலுமே இல்லை. காலுமே இல்லைன்னா சுத்தமா இல்லை, இவ்வளவுதான் அவருக்கு, இவ்வளவுதான் அப்படியே ஒட்டி அவருக்கு இருந்தது. கையும் முழுக்கட்டி என்று இருந்தது. அவரை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொம்மை குட்டிய சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்ச மாதிரி என்ன செய்யறாரு அவர் இருக்கிறார். 10 வயசுல தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். அவருடைய படைப்பை பார்த்து இப்படி பிறந்துட்டனே, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே. அந்த வேதனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் பாத்ரூம் போனார்னா அவர் என்ன செய்ய முடியாது, உருண்டு தான் போக முடியுங்க. கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை, 2 கையும் சுத்தமா இல்லை, முழுக்குன்னு இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு 2 காலும் இல்லை, முழுக்குன்னு இருக்குது. அவர் பார்க்கறதுக்கு சின்ன தான் இருக்கிறார் ஆள் பார்க்கறதுக்கு. அப்படி இப்படின்னு லைட்டா அசையதான் முடியுதே ஒழிய வேற ஒன்றையுமே அவரால் செய்ய முடியல. அவருடைய பிறப்பை பாருங்க, எப்படிப்பட்ட பிறப்பு. 10 வயசுல தற்கொலை செய்து அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு முடிக்க போனாரு. தேவனுடைய பெரிய கிருபை அவருக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலேயே மிகப்பெரிய போதகராக, தேவனால் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற ஒரு சுவிசேஷகராக இன்னைக்கு செயல்படுகிறார் நிக் என்கிற ஊழியர். அவர் நினைச்சிருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு என்னைக்கு நம்ம நினைச்சிட்டோமோ அவ்வளவு முடிஞ்சு போயிடும். ஆனா கர்த்தர் என் கூட தாயா இருக்கிறாரு. என்ன படைச்ச தேவன் ஒருவேளை இப்படி நான் பிறக்கிறதுக்கு ஏதோ அவர் அனுமதிச்சிட்டாலும் இந்த உலகத்துல என்னை இப்படி உருவாக்கினதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையில உறுதியோட ஒரு வாழ ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70 நாடுகளுக்கு போயிருக்கிறாரு. 2 கையும் 2 காலும் இல்லாத நிக் என்பவர் எத்தனை நாடுக்கு போயிருக்கிறாரு? 70 நாடு. 2 காலு 2 கை, காது, மூக்கு, வாய், அது இது எல்லாம் அழகா படைச்ச நீங்க ஆண்டவருக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒரு சாதனை இல்ல. சின்ன சின்ன விஷயத்தையும் கடவுளை பார்த்து குறை பேசிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 2 கை 2 காலும் இல்லாதவர் 70 நாடுக்கு போய் எப்படி சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் என்ன செய்யறாரு? எல்லா இடங்களையும் சொல்லுகிறார். ஆண்டவர் என்னை இப்படி உருவாக்கியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை நான் புரிந்து கொண்டேன். அவர் என்னை நிச்சயம் வாழ வைப்பார், அவர் என் அருகிலேயே இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில வந்தபோது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 70 நாடுகளுக்கு சென்று கர்த்தராகிய தேவனை இன்றைக்கு அறிக்கையிட்டு அவரே தேவன் என்பதை பிரசங்கித்து வருகிறார். ஒரு மிஷனரி அம்மாவை நான் பார்த்தேன். அதுதான் இயேசு முக்கியம். இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கணும். நான் சொல்றவங்க பூரா வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போனவர்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுக்குள்ள பிறந்தது. அந்த விசுவாசம் அவர்களை என்ன செய்தது? ரட்சித்தது. பென்னி கிரேஸ்பி என்கிற ஒரு சகோதரியை, ஒரு மிஷனரியை குறித்து நான் வாசித்தேன். பிறக்கும் போதே 2 கண்ணுமே இல்லை. பிறக்கும் போதே 2 கண்ணும் இல்லாத ஒரு பெண்மணியாக தான் பிறந்தாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. தம் பெத்த புள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. கட்டுன புருஷன் எப்படி இருப்பான்னு தடவி மூக்க பார்க்க வேண்டியதான், தொட்டு தொட்டு மூக்க, காது, இதுதான். தம் புருஷன் எப்படி இருப்பான், தம் பிள்ளை எப்படி இருப்பாங்க, தம்மா எப்படி இருப்பாங்க, தம் அப்பா எப்படி இருப்பாங்க, எதுவுமே தெரியாது. வாழ்க்கை முழுவதும் இருட்டு. நீங்க ஒரு மணி நேரம் உங்க கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்து பாருங்களேன், வாழ்க்கை அந்த வழி எப்படின்னு தெரியும். ஒரு மணி நேரம் உங்க கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்து பாருங்க, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா அவங்க வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை நம்பினாங்க. இயேசுவை நம்ப வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் வரணும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும் இல்லைங்க. நம்பிக்கை இருந்தா போதும். இயேசுவை நம்பி என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அவங்கெல்லாம் எனக்கு கண்ணை கூட ஆண்டவரே, உமக்கு கண்ணு தான் இருக்குது இல்ல, எனக்கு கண்ணை கூட, ஏன் என்ன இப்படி படைச்ச அப்படிலாம் கேட்கல அவங்க. ஒருத்தவங்க பேட்டி எடுக்கிறாங்க, அம்மா நீங்க படைக்கும் போதே, உங்களை ஆண்டவர் உருவாக்கும் போதே 2 கண்ணும் இல்லாம பிறக்க வச்சுட்டாரே, ஆனா இந்த இயேசு நல்லவர் 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 என்று பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, எப்படி உங்களால பேச முடியுதுமா? எப்படி உங்களால பேச முடியுது? அதுக்கு பென்னி அந்த அம்மா, ஃபன்னி அம்மான்னு சொன்னாங்களா, ஐயா கண் இருக்கிறவன் எத்தனையோ பேர் கன்றாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஐயா. இந்த கண்ணினால எத்தனையோ பாவத்தை இந்த உலக மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஐயா. இந்த உலகத்துல எந்த பாவத்தையும் பாவியையும் பார்க்காம என் கண்ணை ஆண்டு அடைச்சி போட்டதை நான் ஆசீர்வாதமா நினைக்கிறையா? நாங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை உயர்த்துறதுக்கு உங்க சூழ்நிலை முக்கியம் இல்லையா, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறா முக்கியம். இன்னைக்கு பல நாடுகளிலே நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஒளியாய் திகழ்கிறாங்க இந்த மிஷனரி அம்மா.
2 கண்ணும் இல்லாதவங்க அநேகருக்கு நம்பிக்கை அளித்து கொண்டு வருகிறார்கள், ஒளியை கொடுத்து கொண்டு வருகிறார்கள், இயேசு நல்லவர் என்பதை பேசிக்கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சொந்த பந்தங்களை கொடுத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மைகளை இயேசு கொடுத்திருக்கிறாருன்னு. ஆண்டவர் கொடுத்த நன்மையை அனுபவித்து நன்மைக்கு நன்றி செலுத்தி நம்ம ஓடாம எது என்கிட்ட இல்லையோ அது மேலதான் என்ன வர்றது? ஆசை. ஆசை உள்ள வந்து, ஆசை வர்றது கூட பிரச்சனை இல்லை, ஆசை நிறைய பேருக்கு என்ன வர பேராசையா என்னது மாறி போகுது. அதுதான் மனித வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம். ஆண்டவர் பாருங்க, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல அப்பா அம்மா தான் செய்வாங்க. முதலாவது பிள்ளைய பெக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு ஆண், புத்திசாலியான ஒரு பெண் என்ன செய்யணும், வாழ்க்கையில தாம் பிறக்க போற பிள்ளைக்கு எல்லாத்தையும் சவர்தரித்து வச்சுட்டு தான் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். அதனால ஆண்டவர் சொல்வாரு, உன் வீட்டு காரியத்தை முதலாவது ஒழுங்குபடுத்து, பின்பாக என்ன பண்ணு, போய் உன் வீட்டை கட்டு, கல்யாணம் பண்ணு. ஏன்னா வீட்டை கட்டு அப்படின்னு நம்ம அந்த வீடுங்கிறத மட்டுமே யோசிக்கலாம். ஏன்னா மனைவிக்கு ஒரு பேர் என்னது? மனையாள். மனைவிக்கு பேர் என்னது? மனையாள். முதலாவது நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்லா சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? அவன் வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், எல்லாத்தையும் படைச்சாரு, வானம் பூமி எல்லாத்தையும், மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைக்கிறார். மரம் செடி கொடி மலைகள் எல்லாவற்றையும் தேவன் படைச்சிட்டாரு. கடைசியா அந்த 6வது நாள் யாரை படைக்கிறாரு? மனுஷன் அப்படியே படைச்சு கொண்டு வந்து இதை எல்லாம் ஆண்டு கொள்வாயாக என்று ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம கரத்துல கொடுத்தாரு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யாரும் தெரியுமா? இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன் யாருங்க? பில்கேட்ஸா, அம்பானியா? எனக்கு தெரிந்து பில்கேட்ஸ் அம்பானியெல்லாம் உலகத்துல பணக்காரன் இல்லை. உலகத்திலேயே ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால் அது யாரும் தெரியுமா? ஆதாம் தான். ஏன்னா உலகமே அவன் கையில் இருந்துச்சு. ஒரு பிடி நிலம் இன்னொருத்தனுக்கு சொந்தம் இல்லை. ஒவ்வொரு நிலமும் அங்க இருக்கிற எல்லாமே ஆதாமுக்குரிய சொத்து. ஆனா அந்த ஆதாமுக்கு ஒரே ஒன்று மட்டும் விளக்கப்பட்டிருந்துச்சு. என்னது அது? ஒன்னே ஒன்று மட்டும் அவனுக்கு இல்லை, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி. அதை மட்டும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பாப்பா எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளு, அனுபவி, இதெல்லாம் உனக்காக நான் வச்சிருக்கிறேன். ஆனா அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு கனியை மட்டும் என்ன செஞ்சிடாத, தொடாத, தொட்ட நாளிலே செத்துருவ, தொடாதன்ட்டார் ஆண்டவர். இப்ப நம்ம கண்ணெல்லாம் எங்க போகுது? எது வேண்டாங்கிறோமோ அங்கதான் என்ன செய்யும்? கண்ணு போகும். இன்னைக்கு பலர் அப்படி இருக்கிறது காரணம் தெரியுமா? எல்லாம் ஜீனு அங்க இருந்து வந்தது. எதை விளக்கப்பட்டதா இருக்கிறதோ அது மேலேயே போக்கஸ் பண்றது. அங்க போகாதன்னா அங்கத்தான் பாக்குறது. என்ன அங்க இருக்குது? ஏன் போகாதன்னு சொன்னாங்க? ஏன் இதை செய்யாதன்னு சொன்னாங்க? ஏன் அதை செஞ்சு பார்த்தா என்ன? அதுதான் மனுஷனுடைய வீழ்ச்சி. ஆண்டவர் விளக்கினதை தொட்டான், கேட்டான். நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் தெரியுமா? ஆண்டவர் இதை செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் போய் செஞ்சு என்ன பண்றோம்? சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அப்புறம் வந்து ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு கேள்வி கேட்டு உட்காந்துருப்போம். ஆனா அன்பானவர்களே, வாழ்க்கையின் ஓட்டத்திலே நம்பிக்கை இழந்து தவிக்கிறவர்களுக்கு கிறிஸ்து என்ன தருகிறார்? நம்பிக்கையை தருகிறார். அவர் அருகிலே இருந்து உத்வேகத்தை தருகிறார், தூக்கி விடுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் என்ன செய்யுங்க? வாழுங்க. உங்களுக்கு என்ன குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் போனதுல சொன்னேன், ஒருத்தன் ஏழையா கூட பிறக்கலாம், ஏழையா கூட வாழலாம். ஆனா எப்படி வாழக்கூடாது? பாவியா என்ன செஞ்சிடக்கூடாது? வாழ்ந்து விடக்கூடாது. அதுதான் இங்க முக்கியம். ஆண்டவர் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்த எத்தனையோ பிள்ளைகள் பக்கத்திலே பட்சத்திலே இருந்து அவர்கள் வாழ்க்கையை கட்டி இருக்கிறார் தேவன், ஆசீர்வதித்திருக்கிறார் தேவன். உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து விடார்கள். ஒருவேளை நீங்க என்ன சூழ்நிலை கூட இருக்கலாம். பைபிள்ல மோசே என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி அழைக்கிறார். அழைக்கும் போது அந்த மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
வசனங்கள் மாற்றப்படுது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 12ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. ஏன் அப்படின்னா மோசேக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அவன் சொல்றான், அவருடைய நாவு எப்படிப்பட்ட நாவா? திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். தனக்குள்ள ஒரு குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடை வச்சுட்டு நான் அதற்கு தகுதி அல்ல அப்படின்னு நினைக்கிறான். நான் தகுதி அல்ல ஐயா, நான் திக்குவாயி, நான் எப்படி போய் 6 லட்சம் புருஷர்களை மீட்டு அநேக பெண்களை மீட்டு எகிப்தில் இருந்து அவர்களை அழைத்து கொண்டு வர முடியும்? எனக்கு அந்த ஆற்றல் இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாத ஒரு மனிதனை தான் தகுதிப்படுத்தி உயர்த்துகிற தேவனா என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை இந்த பூமியில வச்சதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. உங்க பக்கத்துல அவர் இருக்கிறார். அவர் பக்கத்துல இருந்தா போதும், மலைகளையும் தாண்ட முடியும். அல்லேலூயா. சாதிக்க முடியாத அவ்வளவுதான் என்று நினைத்த உங்களுடைய வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? நிப்பாட்டி விட முடியும். நிக் ஆராதிக்கிற தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். பென்னி கிரேசியை ஆராதிக்கிற தேவனை தான் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள். அவருடைய வாழ்க்கையை கட்டி அமைத்து உயரத்துக்கு கொண்டு போன தேவனால் உங்க வாழ்க்கையை கொண்டு போக முடியாதா? ஏன் நம்பிக்கை இழந்து போறீங்க வாழ்க்கையில? நம்பிக்கை கொள்ளுங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இப்படி திக்குவாயோடு கூட இருந்த அந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவர் என்ன செஞ்ச தெரியுமா? ஒரு பெரிய சேனையை எதிர்த்து நின்று, வசனம் சொல்லுது, அந்த எகிப்திய ராஜாவுக்கு பார்வோனுக்கு ஆண்டவர் யாரை மாத்தினாரா? இந்த திக்குவாயும் மந்தனாவும் கொண்ட மோசையை மாத்தினாராம். என்னால முடியாது, நான் தகுதியற்றவன், நான் மந்தனாவு திக்குவாயி, என்னால முடியாதியா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள உண்டாக்கி அவன் செய்ய முடியாது என்று நினைத்த அந்த பெரிய காரியத்தை மோசையை கொண்டே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? செய்து முடிக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்க பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவன் தெரியுமா? யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறாங்களோ, ஒதுக்கப்பட்டேன்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள தான் தூக்கி பயன்படுத்தி ராஜாக்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரா? கொண்டு போகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தமிழ் எனக்கு படிக்கவே தெரியாத ஒரு நபரை இன்னைக்கு இவ்வளவு சரளமாக தமிழை பேச வச்சு, தமிழன் தான், ஆனா பாருங்க தமிழ் தடுமாற்றம், நமக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு பயன்படுத்துவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லைங்க. ஒன்னே ஒரு தகுதி வேணும். நான் தகுதி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா போதும். அந்த தாழ்மை, அந்த தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். தாழ்த்துகிற பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் உயரத்தில் என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். உங்க பட்சத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நினைங்க. என்னால முடியாதுன்னு சோர்ந்து போயிடாதீங்க, துவண்டு போயிடாதீங்க, நம்பிக்கை இழப்புக்குள்ள போயிடாதீங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஒரு சேனையை தாண்டுவேன், ஒரு மதிலை தாண்டுவேன், அவர் என் கைகளை போருக்கு பழப்பிவிப்பார் என்று விசுவாசம் கொள்ளுங்கள். உங்களை கொண்டு நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாரு? பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நான் உலகத்தால் மறக்கப்பட்டவனா இருக்கிறேன், என்னை எல்லாரும் மறந்து போயிட்டாங்கய்யா, எவ்வளவோ நன்மைகளை நான் செஞ்சேன், எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, இன்னைக்கு நான் மறக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். மறக்கப்பட்ட உங்களை உலகமே அறிகிற அளவுக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால, தேவனால் எல்லாம் கூட உங்க கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. பைபிள்ல இதை குறித்து ஒரு பகுதி இருக்கிறது. ஈசா என்கிற மனிதனுக்கு 8 பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளை பெற்ற மகராசன். அப்ப ஆண்டவர் இந்த ஈசாயினுடைய பிள்ளைகளிலே ஒருவனை இஸ்ரவேல் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று திட்டம் ஆண்டவர் வச்சிட்டார். அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை தேவன் அனுப்புகிறார். அவன் போய், ஈசாயே ஒவ்வொரு பிள்ளையா வர சொல்லு, ஆண்டவர் உன்னுடைய பிள்ளைகளிலே இந்த தேசத்துக்கு ராஜாவாக ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்ய தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஈசா என்ன செய்யறான் தெரியுமா? ஒவ்வொரு பிள்ளையா அனுப்புறான். எல்லா பிள்ளைகளையும் பட்டாளத்தில் வேலை பார்க்கிறவன், ஆர்மியில வேலை பார்க்கிறவன்,
நல்ல பொசிஷன்ல இருக்கிறவன், எல்லாரும் இவனா இருக்கும் இவனா இருக்கும் இவனா இருக்கும் 7 பேரை கொண்டு வந்து முன்னால நிப்பாட்டிட்டாங்க. புள்ள பெத்த புள்ளையே அப்பா என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. 8வதா ஒரு புள்ள இருந்தான். சாமுவேல் கேட்கிறாரு, 7 பேர் கடந்து போயிட்டான், ஆண்டவர் இந்த 7 பேர்ல ஒருத்தனை கூட என்ன செய்யல, ராஜாவா தெரிஞ்சுக்கிடத்துல என்கிட்ட பேசல. ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அப்பா ஈசாயே, இம்பிட்டு தான் அவனுக்கு பிள்ளையா? 7 பிள்ளை வந்திருக்குது, இம்பிட்டு தான் பிள்ளையா? அப்புறம் தான் யோசிச்சு பார்த்து ஈசாய் ஆமா ஆமா எனக்கு இன்னொரு பையன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காயா ஒரு பையன், அங்க ஒரு பையன் இருக்கிறான். ஆமா 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 ஆமா. அப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது, அவனை சீக்கிரமாக அழைத்து கொண்டு வா. சின்ன பையன் தாவீது அப்படியே வர்றாப்புல, ஒரு கோடு ஒரு அந்த விரட்டுற அந்த கவன் கல்லோடு வர்றாரு. ஆண்டவர் வந்தோன்னு, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரு, உயர்த்து. அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீங்க புறக்கணிக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, மறக்கப்பட்டவங்கன்னு சோர்ந்து போயிடாதீங்க ஐயா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியும், நம்பிக்கை கொள்ளுங்கள். தாவீது அந்த வனாந்தரத்தில் எந்த காரியம் தாவீதை இப்படி உயரத்தில் கொண்டு வச்சு தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் ஒரு நம்பிக்கையா இருந்தான். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிங்கம் கரடி இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, ஆடுகளை பிடிச்சிட்டு போயிருச்சான். நீங்களா தான் என்ன செய்வீங்க? 2 நாய் வந்து ஆட்டை பிடிச்சாலே தெரிச்சு ஓடிடும். ஐயோ ஆத்தா, சிங்கம் பிடிச்சிட்டு போயிருக்குது, கரடி பிடிச்சிட்டு போயிருக்குது, நீங்களும் நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஆனா இந்த சின்ன தாவீது என்ன செய்ய தெரியுமா, அந்த சிங்கத்தையும் கரடியையும் என்னால் மேற்கொள்ள முடியும், ஏன்னா என்னோடு இருக்கிறது யாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக ஓடுறான் காடுகள்ல. ஓடி அந்த வசனம் அப்படி இருக்குது, அதன் வாயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாத்தினாராம். யாரு? என்ன தைரியம் பாருங்களேன் அவருக்கு. சிங்கத்து வாயில ஆட்டை காப்பாத்துறது முடியுமா? ஆனா அவர் செஞ்சார். ஆண்டவர் இதை பார்த்த உடனே, எப்பா ஒரு ஆட்டுக்குட்டி மேலேயே இவ்வளவு கரிசனை உள்ளவனா இருக்கிறானே, என் தேச மக்கள்கிட்ட எவ்வளோ கரிசனையா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒதுக்கப்பட்ட மனிதன், மறக்கப்பட்ட மனிதனாகிய தாவீதை தான் ஆண்டவர் அரசனாக கொண்டு வந்து என்ன செஞ்சாரு, நிப்பாட்டினார். நீங்களும் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகரால் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். என் பிள்ளைகள் மறந்து விட்டாங்க ஐயா, என் அப்பா அம்மா என்ன மறந்துட்டாங்க, சின்ன ஒரு தப்பினால் அவங்க என்ன வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றி உயரத்தில் வைக்கிற ஒரு உன்னத அன்பு கொண்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் உயரத்திலே தூக்கி வைக்கிறார். அவர் ராஜாக்களோடு அவர் அமர செய்கிறார் தேவன். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்பிக்கை கொள்ளுங்கள் அவர் மேல. அவர் ஏன் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருங்க. அவர் உங்களுக்கு காட்டுகிற வழியில பயணம் செய்யுங்க. அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்விலே மகிழ்ச்சியோடு கூட வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், மறக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது பல விஷயம் நான் உள்ள உடைஞ்சிருக்கிறேன். அவனுக்கு பேரே இல்லை. அவன் பேரே என்னன்னா, உன் பேர் என்னன்னு கேட்டப்ப அவன் பயங்கரமான ஒரு பேர் சொன்னான். என் பேர் லேகியோன் அப்படின்னா. லேகியோன், நீங்க இதை மார்க்கு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு மாட மாளிகையெல்லாம் இல்லை, கல்லறையில் என்ன செய்யறான், சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு மனிதனாக. எல்லா உறவுகளும் அவனை புறக்கணித்து விட்டது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய பிடி. அவன் பக்கத்துல யாரு போனாலும் அவங்களை காயப்படுத்துகிற ஒரு மனுஷன், தன்னுடைய சரீரத்தையும் தானே காயப்படுத்திக் கொள்கிற ஒரு மனுஷன், தான் உடம்பையும் தானே கீறிக்கிடுவான். பக்கத்துல யாராவது நல்லது செய்ய வந்தா கூட புரிஞ்சுக்கிறாம அவங்களையும் கீறிடுவான். அதனால வீட்டில் கூட அவங்க பெத்தவங்க வச்சுக்கிறாம, பெத்த அம்மா அப்பாவை எங்க அனுப்பிட்டாங்க, அவனை கல்லறைக்கு. யாரை தான் அனுப்புவோம்? கல்லறைக்கு யார் அனுப்புவோம்? செத்தவனை தாயா கல்லறைக்கு அனுப்புவோம். ஆனா உசுரோடு இருக்கிற ஒரு மனிதனை இவங்க அப்பா அம்மா சொந்த பந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து கல்லறையில் அனுப்பிட்டாங்க. யாரும் அவனை பார்க்கறதுக்கு நாதி இல்லை. பசி பேய் பிடிச்சதுனால அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனா இன்னைக்கு தள்ளப்பட்டான். இன்னைக்கு அநேகருக்குள்ள பேய் இருக்கிறதுனால ஒதுக்கப்பட்ட ஜனங்களாக, தள்ளப்பட்ட ஜனங்களாக கண்ணீரோடு கூட எத்தனையோ பேர் கிடக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த லேகியோன் என்கிற மனுஷனை யார் தேடி போனார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேடி போனார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவனுக்கு வஸ்திரம் உடுத்தி வைத்தார். அவனுக்குள் இருக்கிற அசுத்தாவை விரட்டி அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். ஆச்சரியப்படும் வகையிலே அவனை தம்முடைய சீஷனாக தேவன் மாற்றினார். இயேசுவை பின்பற்றுகிற மனுஷனாக அவன் மாறி போனான். ஆண்டவர் எப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள்.
லேகியோனையே மாத்தி அவனுக்கு நல்ல வாழ்க்கையை ஆண்டவரால கொடுக்க முடியும்னா, அவரை நம்பி இருக்கிற உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவரால கொண்டு வர முடியாதா? ஏன் வாழ்க்கையில உடைஞ்சு போறீங்க? ஏன் அவ்வளவுதான் துவண்டு போறீங்க? நம்பிக்கை இழப்பு என்கிற ஒரு குழிக்குள்ள போயிடாதீங்க. நம்பிக்கையோடு கூட இருங்க. கடைசி தருணம் வரைக்கும் எப்படி இருக்கணும்? நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாரும் இந்த சம்பவத்தை வாசிச்சிருப்பீங்க. காஃபி டே ஓனர், அவரை குறித்து நான் வாசித்தேன், எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க. 7 கோடி கடன், பெரிய கோடீஸ்வரன், நல்ல உழைப்பாளி, வாழ்க்கையில உழைத்து முன்னேறின நபர், பல கோடிக்கு சொந்தக்காரர். திடீரென்று அந்த அவர் செய்து கொண்டிருந்த தொழில்களிலே சில நஷ்டங்கள் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா 7,000 கோடி கடன் வாங்கி விட்டார். கடன் பிரச்சனையை சிக்கிட்டார். தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டார். அது தாங்க முடியாம, அதை மீள முடியாம இறந்துட்டார். நான் போய் அவர் சொத்து மதிப்பெல்லாம் எடுத்து பார்த்தேன், எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாரு என்ன ஏதுன்ட்டு. கடன் வாங்கினது 7,000 கோடி. திட்டத்தட்ட அவருடைய சொத்து மதிப்பை நான் கணக்கிட்ட போது 8,000 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிறாரு. தாராளமாக 7,000 கோடியை தன் சொத்துக்களை விற்றுவிட்டு சில 1000 கோடிகளோடு அவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? வாழ்ந்திருக்க முடியும் அவர் சந்தோஷமாக இந்த பூமியில. ஆனா அவருக்குள்ள நம்பிக்கை இழப்பு என்கிற ஒரு காரியம் உள்ள வந்து அவரை மனதை உடைச்சு, இனிமே உன்னால இந்த உயர்ந்த இடத்துல வாழ முடியாது, நீ ஒரு சாதாரண மனுஷனை போல மாறிவிட்டாய் அப்படின்னு ஒரு நினைப்பு அவனுக்குள்ள வந்த உடனே அந்த நபர் என்ன செஞ்சார்? தற்கொலை செய்து வந்து மரித்து விட்டார். அருமையான ஒரு நம்பிக்கை இழப்பு என்பது கொடூரமானது, வாழ்க்கையை முடித்துவிடும். இந்த இடத்துல கூட நம்பிக்கை இழந்து போய் வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழ்கிற அநேகர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிறாரு, உங்க கூட தான் இருக்கிறாரு. கடைசி ஒரு நாள் வாழ்ந்தா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு என்ன செஞ்சிருவோம்? மரிப்போம். பிரயோஜனமாக வாழ்ந்து விட்டு மரிப்போம். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடிக்கொண்டு மரிச்சிருவோம். நம்பிக்கை இழப்பு எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட காரியத்தில் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைங்க. என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நினைங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. பைபிள்ல ஒரே நாளில் குற்ற உணர்ச்சிக்குள்ள போன மனிதர்களை நம்ம வாசிக்க முடியும். நிறைய பேருக்குள்ள குற்ற உணர்ச்சி. இந்த தப்பு செஞ்சுட்டேனே, என் வாழ்க்கையில மன்னிப்பு கிடைக்குமா? என்னையும் ஆண்டவர் நேசிச்சு மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு என்ன கொண்டு வருவாரா? சிம்சோனையே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கொண்டு வர மாட்டாரா? உங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே, உங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். சிம்சோனையே பழைய பலனை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவரால் முடியும்னா உங்க வாழ்க்கையை மறுபடியும் துளித்து முடியாத அவருக்கு? நிச்சயமாக அவருக்கு முடியும். இயேசு கிறிஸ்து வாழ்கிறார், நமக்காக மரிக்கிற அந்த தருணம். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீசர் 12 பேர்ல 2 பேர், ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான், இன்னொருத்தன் மறுதலிக்கிறான். 2 பேத்துக்குள்ளயுமே என்ன வருது தெரியுமா? என்ன வருது? தப்பு செஞ்ச பிறகு என்ன வரும்? குற்ற உணர்வு வருது. குற்ற உணர்ச்சியில 2 பேருக்குள்ள என்ன தாட்டு வந்திருக்கும்? அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டமே, கடவுளையே காட்டி கொடுத்துருக்கான். இன்ன வரைக்கும் பார்த்துங்களேன், அந்த வடு போகவே இல்லை. பைபிள்ல எப்ப வாசிச்சாலும் யூதாஸ் என்ன பண்ணாரு? காட்டி கொடுத்தார். அடுத்து பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். அது 3 முறை மறுதலித்தார். வடு ஆறாத வடுவாக மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஒரு மனுஷன் நம்பிக்கை இழந்தான். அவ்வளவுதான், இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சுட்டேன், கடவுளே காட்டி கொடுத்துட்டா, இனி நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று உணர்ந்த யூதாஸ் நாண்டு கொண்டு செத்துட்டான். இன்னொருத்தன் அதே மாதிரி ஈக்குவலான பாவம் தான். ஆண்டவரே எனக்கு, அவர் பேதுரு சொல்லுவோம் என்ன சொல்ற, அவனை எனக்கு தெரியாது. எப்படி வார்த்தை? யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ண? அவனை எனக்கு தெரியாதியா. தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யறாரு? அதுக்கு முன்னால்தான் இயேசு பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை கொடுக்கிறவன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வான் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை கேட்ட ஒரு மனிதன் பேதுரு. அந்த ஒரு தப்ப அந்த இடத்துல பேதுரு செய்கிறார். எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சியில் அவர் இருப்பார் பாருங்களேன். ஆனா யூதாஸ் எடுத்த முடிவை பேதுரு என்ன செய்யல? எடுக்கல. பேதுருவை ஆண்டவர் ரட்சிக்கிறார், மீண்டும் அவர் எடுத்து நிப்பாட்டுறாரு.
துவண்டு போய் சோர்ந்து போன அந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன். மறுபடியும் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே நீ சொல்றது உண்மைதானா, என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன். மூன்றாவது முறையும் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ அதிகமாய் நேசிக்கிறாயா? அவனால உறுதியா சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே இப்படித்தான் ஒரு நாள் உறுதியா சொன்னான், வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று சொன்னான். தான் மேல நம்பிக்கை வச்சு, தான் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. இப்ப ஆண்டவர் 3 முறை கேட்ட உடனே தான் மேல இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. இப்ப ஆண்டவர் மேல என்ன வந்துருச்சு? இப்ப பேதுருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாப்புல, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கே என்ன தெரியும்? தெரியும் ஆண்டவரே, நீர் அதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் சொல்றார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. தன்னை மறுதளித்த பேதுருவையே தேவன் எடுத்து பயன்படுத்தி மீண்டு ரட்சித்து அவனை முதலாவது அப்போஸ்தலனாக மாற்றி அவனுடைய முதல் பிரசங்கத்தில் 5000 பேர் 3000 பேரை ரட்சிக்க முடிந்த ஆண்டவரால் உங்களை மீட்க முடியாதா? குற்ற உணர்ச்சியிலே துவண்டு போகாதீர்கள் பிரியமானவர்களே. குற்ற உணர்ச்சி நம்மை அழித்துவிடும். மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியையும் அள்ளி அணைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த இயேசு என்கிற ஒளி. இந்த உலகத்தில் எத்தனையோ நபரை இந்த இயேசு பிரகாசிப்பித்து இருக்கிறார். உலகத்தால் ஒதுக்கப்பட்ட மக்களை இந்த உலகத்துக்கே தெரியும்படி அவர் உயர்த்தி இருக்கிறார். சாவின் விளிம்பிலே, வியாதியின் படுக்கையிலே என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தேவன் மீண்டும் வாழ வைத்திருக்கிறார். மரித்து போனவர்களையும் கூட என் ஆண்டவரால் உயிரோடு எழுப்ப முடியும். உங்க பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவங்க கூட தான் இருக்கிறாரு. தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தேவன் அந்த வாக்கை பண்ணியிருக்கிறார். அவர் மாறாதவர். தம்முடைய வார்த்தையிலே மனுஷன் தான் மாறி போவான், வாக்கு கொடுப்பான், கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்னு வாக்கு கொடுப்பான். ஐயா 1000 முன்னால வந்து வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் துக்கத்திலும் கடைசியில பார்த்தா எங்க ஓடினான்னு தெரியாது. எதையா நிறைய நடக்குது வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அந்த வாக்குத்தத்தத்திலே அவர் மாறாதவரா என்ன செய்யறாரு? இருக்கிறார். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, மனுஷனை நம்பி போகாதீங்க. அவன் வாக்கு பண்றான், இவன் வாக்கு பண்றான், கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன், கவலைப்படாத. உங்க அப்பா அம்மா அப்படி பண்ணாலும் நான் இருக்கிறேன் உனக்கு. சமீபத்தில் வாசிச்சேன், இவர் லவ் பண்ணுவாராம், அந்த பொண்ணு லவ் பண்ணலன்னு சொன்ன உடனே அந்த புள்ள முஞ்சில் என்ன பண்ணிட்டான்? ஆசிட் ஊத்திட்டு, இதுதான் அவன் அன்பு, இதுதான் அவனுடைய அன்பு. மனிதனுடைய அன்பை என்று ஏமாந்து போயிடாதீங்க ஐயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் மனிதனுடைய அன்பை பார்த்து விழுந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் போற பிள்ளைகள்லாம் உங்க இருதயத்தை யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட உங்க இருதயத்தை கொடுத்தா அது நல்ல ஆசீர்வாதமான நீரூற்றாக தேவன் என்ன செய்வாரு? ஜீவ நீரூற்றாக உங்கள் இருதயத்தை மாற்றுவார். மனுஷங்கிட்ட இருதயத்தை கொடுத்தா பொல்லாத காரியத்தை எல்லாம் இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சிருவான்? ஆமா, போட்டு விட்டுருவான். ஜாக்கிரதையா இருங்க. அதனால ஆண்டவர் சொல்றார், மகனே என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு உங்கள் இருதயத்தை கொடுங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். பெரிய நன்மைகளை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அந்த திட்டத்துக்கு மாறாக வேற ஒரு திசையில போயிடாதீங்க. ஆண்டவரை மேல நம்பிக்கை வைக்காம ஒரு மனுஷனை நம்பி எத்தனையோ பேர் தேவனுடைய திட்டத்தை இழந்து இன்னைக்கு எங்கெங்கயோ வாடிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை முடித்தவர்கள் எத்தனையோ பேர் தேவ திட்டத்திலிருந்து விலகி, யூதாசை போல தேவனுடைய திட்டத்தில் இருங்கள். பேதுரு சொல்றாரு, நம்மில் ஒருவனாய் இருந்த யூதாஸ் தன்னுடைய இடத்தை என்ன பண்ணிட்டானா? இழந்துட்டான். நம்மில் ஒருவன். அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசு. அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனவனாக இயேசு கூடவே இருந்த மனுஷன். உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட அம்மா அப்பாவுக்கு திருச்சபையில் நல்ல சாட்சியா இருக்கிற அவங்களுக்கு அவமானத்தை கொண்டு வரும்படி சாட்சி கேடா ஒரு நாள் இருந்துடாதீங்க. உங்க இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க. ஏற்ற வேளையிலே உங்களுக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை தளர்த்து விடாதீர்கள், குறைச்சிடாதீங்க.
நாளுக்கு நாள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கூடணும். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கடந்துருச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு. இன்ன வரைக்கும் தீராத தாகம். இங்கே நான் வர்றேன், பாட்டு பாடிட்டு இருக்காங்க சகோதரர்கள், பாட பாட என் கண்ணு கலங்குது அந்த அப்பாவினுடைய அன்பை உணர்ந்து. என்னால் அப்படியே இருக்க முடியல, வெளியே அப்படியே பொத்துக்கிட்டு வடியும் போல அப்படி இருந்துச்சு. ஆண்டவருடைய அன்பை நான் உணர்ந்து 20 வருஷம் தாகம் தீரலை ஆண்டவர் மேலே. அவர் சொன்னார், தாகம் தீர்க்க முடியாத ஜீவ ஊற்றவர். அவருடைய அன்பை உணர்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை அவர் மாற்றுகிறார். ஒவ்வொரு பாடல் அடிகளையும் அவங்க பாடும்போது ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார், நம்ம மீது எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதெல்லாம் நான் உணரும் போது என் உள்ளம் பொங்கி வடிந்து. 20 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட அவர் மேல குறையல எனக்கு. இன்னும் அதிகமா இன்னும் கிட்டி நெருங்கணும், இன்னும் அவரை அறியக்கூடிய அறிவில் நான் வளரணும், இன்னும் அவருக்காக இந்த உலகத்தில் எதையாவது செய்யணும், இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 ஆத்துமாக்களை கொண்டு வரணும். கஷ்டத்துல கண்ணீரோடு கூட வறுமையில வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனுடைய அன்புக்குள்ள கொண்டு வந்து அவங்களையும் வாழ வச்சிடணும். அந்த ஏக்கம் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு தம்முடைய மக்களை பார்த்து, ஒரு சபையை பார்த்து ஆண்டு சொல்லுவார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்தோம் நம்ம வாழ்க்கையில, கொஞ்சம் கொஞ்சமா மங்கி 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 வாழ்க்கையில்தான் கரம் பிடிச்ச மனைவி கிட்ட வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் என்ன பண்ண தெரியல. அதுலேயும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். எனக்கும் என் மனைவிக்கும் திருமணமாகி 11 வருஷம் ஆச்சு. இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க தான். உடனே பார்க்காதீங்க, என்ன இருந்தாலும் வயசான மாதிரி இருக்காரு, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு. நான் கல்யாணம் முடிச்சு திருப்பூர் கூட்டி போகும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்லியிருக்காரு, டேய் இவன் சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், பார்க்கும்போது ஏதோ ரொம்ப சின்ன 15 வயசு ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னாங்களாம். எனக்கு தான் தெரியும், என் மனைவிக்கு எனக்கு ஒரே வயசு. ஆள் பார்க்கறதுக்கு என்ன செய்யுது, ரொம்ப கட்டையா ஆள் இருக்கிறனால ஏமாந்துடாதீங்க, ஈக்குவல் வயசு தான், கொஞ்சம் கட்டையா இருக்கிறாங்க அவ்வளவுதான். எங்க சோடி ஆண்டவர் எப்படி வச்சுட்டாருன்னா, பழைய காலத்துல ஜாடி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஜாடி இத்தான் தண்டியா இருக்கும், மூடி எப்படி இருக்கும், ஜாடிக்கேத்த மூடி தான். நாங்க 2 பேரும் யாரு, ஜாடிக்கேத்த மூடி தான், ஆனா மூடி கொஞ்சம் சின்னதாயிருச்சு அவ்வளவுதான். ஆண்டவர் படைக்கும் போது அப்படி படைச்சிட்டாரு. நான் 6 அடி, என் பொண்டாட்டி 4 காதான் தெரியல. ஆனாலும் 11 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும். நேத்தைக்கு கல்யாணம் பண்ணும் போது அந்த அன்பு எப்படி இருக்குமோ அதே அன்போடு தான் இருக்கிறோம். எல்லாரும் எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, இவ்வளவு அன்பா இருக்கிறீங்களே ஐயா. நிறைய அங்க இருக்க பாஸ்டர்லாம் பொறாமப்படுவாங்க, ஐயோ எங்க வாழ்க்கையில ஊழியத்தை உருப்படியா செய்ய முடியலையா, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றோம், எங்க கணவன் மனைவிக்கு என்ன இல்லை, சரியான அன்பு இல்லையா, ஒரே சண்டையா இருக்குது, போர்க்களமா இருக்குது, ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வந்து செய்தி கொடுக்க வேண்டியதா இருக்குதுயா. நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க? 11 வருஷமா அந்த மாறாத அன்பு. இது வரைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனைவி குறை சொல்றதுக்கு நடந்துக்கல, நான் ரொம்ப யோக்கியமான இல்ல, என் மனைவி ரொம்ப சரியா இருக்கிறனால குறை சொல்றதுக்கு நடந்துக்கிறதே இல்லை. 11 வருஷமாக அதே அன்போடு கூட பயணிக்கிறோம். விடுதலையோடு ஊழியம் செய்கிறேன். பலிபீடத்தில் வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த பாக்கியத்தை மனைவிகள் புருஷர்களுக்கு, அது மெயினாக ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தா தான் தைரியமா எங்க வந்து நிற்க முடியும், பலிபீடத்தில் நின்று ஜனங்கள்கிட்ட பேச முடியும். சாட்சி இருந்தா தானே மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும். நாமளே சாட்சி இல்லாமல் இருந்தால் என்ன பண்றது? குடும்ப வாழ்க்கையிலையும் அந்த அன்பு எங்களுக்குள்ள மாறலை. அந்த கிருபையை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ஒன் சைடு லவ் மாதிரி நிறைய குடும்பத்துக்குள்ளேயே ஒன் சைடு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயே ஒன் சைடு காதல் இருக்கும். பொண்டாட்டி உளுந்து 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 புருஷனை நேசிப்பா, புருஷன் சிடுச்சிடுன்னு இருப்பான், தள்ளி. கல்யாணம் பண்ணும் போது ஒரே கையும் அப்படியே கூடி பிணைஞ்சு ஒரே ஒன்னாதான் போறது, எங்க போனாலும் கையை கோத்துக்கிட்டு தான் போறது. 1 மாசம் 2 மாசம் ஆனவொன்னே என்ன ஆயிருது, ஐயாவுக்கு முன்பாக வாக்கு பண்ணினதெல்லாம் மறந்துடுறது. நம்ம வாக்குத்தத்தம்லாம் அப்படித்தான். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணா மட்டும் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். நம்ம ஆண்டவருக்கு கொடுத்த எந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யறது இல்லை, நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. அதெல்லாம் கனவுல கூட அதுக்கப்புறம் வராது நம்ம கிட்ட. அதை ஏசா நினைவுபடுத்துறீங்க, கல்யாணமானதையெல்லாம் நாங்களே மறந்துட்டு சந்தோஷமா கொஞ்சம் இருக்கிறோம், அதை வேற ஞாபகப்படுத்தி விடுறீங்களா? அந்த ஒரு சூழ்நிலை அநேகருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் 11 வருடங்களாக நாங்கள் திருமணம் பண்ணி அந்த ஆதி அன்பு எங்களுக்குள்ள போகல. என கர்த்தர் இணைச்சது. அல்லேலூயா. அந்த சாட்சி ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். குறையெல்லாம் பேசணும்னா 1000 பேசிட்டு போலாங்க, என்ன குறை? ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கறதுல திருப்தியா இருந்துட்டோம்னா என்னைக்குமே என்ன செய்ய மாட்டோம், குறை பேசிக்கிட்டு
திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை என்ன செய்வானா? மிதிப்பான். கர்த்தர் கொடுத்திருக்கிறத திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா தேன் கூட வந்தா சீப்ப அப்படின்றீங்க. ஆண்டவர் கொடுக்கறத என்ன செய்வான்? திருப்தியா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுலையும் ஆதி அன்பு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு துடிப்பு, ஒரு மகிழ்ச்சி. எப்ப பார்த்தாலும் பைபிள், அல்லேலூயா, ஆமே, ஒரே சர்ச்சுக்கு எப்ப பார்த்தாலும் சர்ச்சு, அதுவும் மயமா இருப்போம். கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் என்ன தெரியும், அப்படியே நீர்த்து போன வாழ்க்கை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வாந்தி போடுற மாதிரி இருக்குமா, என் தொண்டையிலேயே நிக்குது, உள்ளேயும் போக மாட்டேங்கிற, வெளியேயும் வர மாட்டேங்கிற, ஒரே தொந்தரவா இருக்குன்னு ஆண்டவர் சொல்ற அளவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஐயா, ஆண்டவரை நேசிக்கிறதுனால நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. ஆண்டவருக்கு ஏதாவது பெரிய நன்மை இருக்க போதா? பெரிய தியாகி மாதிரி நினைப்போம். ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றது, ஆண்டவருக்காக ஆண்டவருக்கு அதில் ஏதாவது லாபம் இருக்குதான்னு கேட்ட இல்ல. நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நீங்க தான் சந்தோஷமா இருக்க போறீங்க. ஆமென். ஆண்டவர் எனக்கு பயந்து வாழுமான்னு சொல்றதே யாருடைய நன்மைக்காக? உங்க நன்மைக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அருமையானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையிலே பக்கத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை நினைச்சு எந்த சூழ்நிலையும் கத்தரை விட்டாதீங்க. ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. ஆதியிலே சபைக்கு போகிற அந்த உற்சாகத்தை இழந்து போயிடக்கூடாது. சில பேர் சபைக்கு போகும்போது அவ்வளவு பயங்கரமா போவாங்க, எல்லாத்துலயும் முன்னால நிற்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்திலையும் சபை மேல குறை பேசிக்கிட்டு, பாஸ்டர் அழகா இல்லை, எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்யறாரு? நொய்யுங்கிறாரு. ஃபாதர் என்ன ஒரு மாதிரியே பேசுறாரு, குத்தி குத்தி பேசுறாரு. அவர் அப்பையிலேருந்தே அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் தான் அவர் குத்தி பேசுறது என்ன செய்யுது தெரியுது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்ல அநேக மக்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும். உங்க ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி பெறணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆதி நிலைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். வைராக்கியமாக கொள்ளுங்கள். தேவன் மீது விசுவாசமா இருங்க. எந்த காலகட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கையை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஒருவேளை வறுமையின் வாழ்க்கை இருந்தாலும் கூட நீங்க நம்பிக்கையை மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது. எத்தனையோ பேர் நம்ம யோசிக்கிறவங்க, நமக்கு அதை தரல இதை தரல அப்படின்னு நிறைய சொல்லுவோம். நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் பூரா ஏதாவது மாட மாளிகை கட்டி வச்சு வாழ்ந்தாங்களா? ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சாங்க மிஷனரிகள். அவங்க ஏதாவது சொத்து பத்துக்களோடு ஆடம்பரமா வாழ்ந்தாங்களா? அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க, ரொம்ப எளிமையான வாழ்க்கைங்க. ஒவ்வொருவரையும் வாழ்ந்ததெல்லாம் தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. அதெல்லாம் அவங்கள தடுக்கல. ஆனா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில எல்லாம் போதிக்கிறான். உங்க ஊருக்காரர் ஒரு ஆள் இருக்கிறாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எல்லாத்திலையும் ஆண்டவர் சந்திச்சு தூக்கி எடுத்து பக்குவப்படுத்தி வந்திருக்கிறாரு. பணப்பள்ளி நடத்துகிற ஒரு நபர்லாம் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி காட்டுறதுன்னா, பணங்காக்கிற மரம் மாதிரி இயேசுவை காமிக்கிறது. ஆண்டவர் ஏழைகள் பட்சமாக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படின்னு நம்ம போதிச்சா, ஆண்டவரை பணங்காக்கிற மரம் போல காண்பிக்கிற போதகர் இன்னைக்கு கிளம்பிட்டாங்க. கவனமா இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம். ஏழையா இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்க குறைவா இருக்கிறவர்கள் அல்ல. ஏழையா பிறந்ததை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. பணக்காரர்கள் செய்யற வேலையெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஏழையை பார்த்து கூட ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லலைங்க. ஒரு ஏழையானவன் பரலோகத்தில் வருவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாரா? ஆனா என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டம். நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யம் தேவன் கொடுத்தா சந்தோஷமா அனுபவிங்க, தப்பே கிடையாது. ஆனா ஏழையை இழிவாக பார்க்காதீர்கள், ஏழையை குறைத்து பார்க்காதீர்கள். அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன நிறைய போதகர் இப்படி சொல்லுவாங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படாததற்கு பிரதர் நீங்க சரியா ஜெபிக்கல, நீங்க சரியா ஆண்டவருக்குள்ள இல்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுது, ஏழையையும் பணக்காரனையும் யார் தான் உண்டாக்கி இருக்கிறாரா? தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறாரு. உலகத்துல எல்லாரும் பணக்காரனா இருந்தா எப்படிங்க இந்த உலகம் இயங்கும்? யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த உலகம் இயங்கும்? இந்த 5 விரல் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஒவ்வொரு விரல் என்ன இருக்குது? வித்தியாசமா சின்னதும் பெருசுமா இருக்குது. இந்த எல்லா விரலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏலியன் மாதிரியே இருக்கும் கை.
ஏலியன் கை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியே இருக்கும். உலகத்தில் எல்லா பயலும் பணக்காரன் ஆயிட்டா அப்போ மற்ற வேலைகள்லாம் யார் செய்யறது? உட்காந்துருக்கிற நீங்கள் எல்லாமே பாஸ்டா மாறிட்டீங்க. எப்படி இருக்கும் அது? பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் வேலைகள் இந்த உலகத்தில் என்ன செய்யாது? எந்த வேலையுமே நடைபெறாது. அப்ப கர்த்தர் தான் ஏழையையும் பணக்காரனை உண்டாக்கி இருக்கிறார். யார் இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. பணக்காரன் மட்டும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏழை கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்று அல்ல. ரெண்டு பேரையும் தேவன் தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் இவர்கள் இருவரையும் ஒரே போல நேசிக்கிறார். இதுல யாரும் உயர்ந்தவன் இல்லை. கொஞ்சம் பணம் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அந்த பணத்தை வச்சு ஏழைக்கு நான் உதவி செய்கிறேன். நான் கொடுக்கிறவனாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவன் வாங்குகிறவனாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கான். அவ்வளவுதான் இங்க மேட்ரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒட்டுமொத்த உலகத்தும் அண்ட சராசரத்துக்கும் பல பால்வெளிகளுக்கும் சொந்தக்காரராகிய இயேசு கிறிஸ்துவே பூமிக்கு வரும்போது காணிக்கை வாங்கி தான் என்ன செஞ்சாரு? காணிக்கை வாங்கி தான் என்ன செஞ்சாரு? அவரு வாங்குறவரா மாறினார். எல்லாத்துக்கும் கொடுக்கிறவர் நம்ம மேல வச்ச அன்பினால் அந்த பூமிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வாங்குறவரா மாறிட்டார். அவருக்கு அற்புதம் செய்ய எதுவுமே தேவையில்லை. ஆனா அன்னைக்கு இயேசு பூமியில வாழ்ந்தப்ப அவர் அற்புதம் செய்யறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு சின்ன பையன் கையில வச்சிருக்கிற 5 அப்பம் 2 மீன் தேவைப்பட்டுச்சு ஆண்டவருக்கு. அந்த சின்ன பையன்ட்ட புடுங்கி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் சாப்பிட்டு போல. சின்ன பையன்ட்ட புடுங்கி அவர் என்ன பண்ணல? சாப்பிட்டு போல. அந்த சின்ன பையனோட அவங்க கூட வந்திருந்த அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து 5000 புருஷர்கள் என்று கணக்கு பண்ணி லேடிஸ் எல்லாம் கணக்கு பண்ணி தான் 15000 பேர் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தார்கள். தேவன் நமக்கு அப்படி வந்து வாங்குறவராகவும் இருந்தார். தேவன் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார், அதே சமயத்தில் வாங்குகிறவராகவும் இருக்கிறாரு. வாங்குறவன் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. ஒருவேளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, எங்கேயோ ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்றீங்களா, அதை வந்து வறுமையா நினைக்காதீங்க, சாபமா நினைக்காதீங்க. உங்களை தேவன் அந்த நிலையில வைத்திருக்கிறார். அந்த நிலையில இருந்து என்ன செய்யுங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், தேவனை கனப்படுத்துங்கள். உயர்வு வரும்போது கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், தாழ்வு வரும்போதும் என்ன செய்யுங்க? நிறைய கொடுத்தாதான் கடவுளை ஸ்தோத்தரிப்பேன் சார், குறைவா இருந்தா என்ன செய்ய மாட்டேன், ஆண்டவரை துதிக்க மாட்டேன், முறுமுறுப்பேன் அப்படின்னு போகாதீங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுத்ததே கர்த்தர் தான். உங்க வாழ்க்கையில இந்த ஜீவனை கொடுத்தது தேவன், சொந்த பந்தங்களை கொடுத்தது தேவன், இந்த வாழ்க்கையை கொடுத்தது தேவன், எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிந்தது தேவன். தேவன் கொடுத்ததுல எப்போ என்ன செய்யுங்க? மகிழ்ச்சிகரமாக இருங்க. பைபிள்ல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பஞ்சம் அந்த தேசத்துல, பெரிய வறுமை, 3 வருஷ பஞ்சம். அந்த பஞ்சம் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஜனங்கள் ஒட்டுமொத்த ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போகும்போது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை அனுப்பி 3 வருஷம் மழை பொழியாது என்று கட்டளையிட்டார். வானத்தை அடைச்சிட்டார் ஒரு எலியா தீர்க்கதரிசியை வச்சு. 3 வருஷம் பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த கொடுமையின் உச்சம், பஞ்சத்தினுடைய உச்சம் எந்த நிலைமைக்கு போச்சுன்னா, தம் பிள்ளையே சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? ஆமா, 2 பேர் சேர்ந்து தம் பிள்ளை இன்னைக்கு ஒன்னா ஓம் பிள்ளை சாப்பிடுவோம், நாளைக்கு என் பிள்ளை அந்த மாதிரி டீல் போட்டு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் போயிருச்சு. அந்த பஞ்சத்தின் மத்தியில ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? எலியாவை தீர்க்கதரிசிய, அவரும் அந்த பஞ்சத்திலே தான் இருக்கிறாரு. எலியாவுக்கு மாத்திரம் வந்து ஆண்டவர் என்ன செய்யல? ராஜ போஜனத்தை கொண்டு வந்து கொடுக்கல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அப்பமும் கறியும் கொண்டு வந்து போட்டோன்னே ஏதோ வாழலையை விரிச்சு ஆண்டவர் தடபுடலா விருந்து வச்சதுமே. காக்கை எவ்வளவு பெருசா தூக்கிட்டு வந்திருக்கோம்? காக்கை கொண்டு வந்த அப்பமும் அந்த கறி துண்டும் எவ்வளவு பெருசா இருந்திருக்க முடியும்? ஆனா ஆண்டவர் போஷித்தார், அற்புதமாக போஷித்தார். காக்கையை கொண்டு எலியாவை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அந்த பஞ்சத்தின் மத்தியில போஷித்தார். காக்கையை கொண்டு அப்பமும் மாமிசத்தையும் கொண்டு வந்து போஷிச்சாரு. அடுத்து கேரி ஆற்றங்கரை வத்தி போச்சு. அந்த கொஞ்சோண்டு தண்ணி அந்த ஆற்றங்கரையில் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? எல்லாம் வத்தி போயிருமில்ல, வத்தி போச்சு. தண்ணிக்கு இப்ப வழி இல்லை. ஒருவேளை காக்கை கறி கொண்டு வந்தாலும் விக்கிட்டு சாகுற நிலைமைக்கு ஆகி போச்சு, தண்ணி இல்லையே. ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நம்மெல்லாம் என்னத்துக்கு ஆசைப்பட்டிருப்போம்? எங்கேயாவது நல்லா ஒரு பெரிய அரண்மனைக்கு இயேசு என்ன செய்வார்? என்னை அனுப்பி வைப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எங்க அனுப்புறாரு தெரியுமா? ஒரு ஏழை விதவை என்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாரு. சரி, விதவை வீட்டுக்கு தான் அனுப்புனாரு, ஏதாவது சாப்பாடு இருக்கிற வீட்டுக்காவது அனுப்பலாம்ல ஆண்டவர். யார் வீட்டுக்கு அனுப்புறாரு? இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவோம் என்று இருக்கிற வீட்டுக்கு அனுப்புற ஆண்டவர். பாருங்களேன், எலியாவை அனுப்புறது மூலியமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்கள ரட்சிக்கணும். ஆண்டவர் திட்டம், இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாவோம் என்று இருக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிற அந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற அந்த வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு.
ஒன்னும் எலியா தீர்க்கதரிசி போய் சாரிபாத் விதவையை ஆசீர்வதித்து பெரிய கோடீஸ்வரியாக மாத்தல. பஞ்சம் முடிகிற வரைக்கும் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாம அவங்களை போஷிச்சாரு. கர்த்தர் அப்படிதான் அவங்களை நடத்தினாரு. ஒன்னும் கோடீஸ்வரி அவனை மாத்த, அதிலே அவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. அது கொடுத்ததே, கர்த்தர் கொடுத்தது பெரிய விஷயமாக மதிச்சாங்க அவங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா தெரியுமா, கடவுள் கொடுத்ததுல சந்தோஷமா இல்லாம அப்படியே அங்க பாக்குறது. அவன் காரு வாங்கிட்டா, அவன் வீடு வாங்கிட்டான், ஏத்து வீட்டுக்காரி புடவை வாங்கிட்டா, பிரிட்ஜ் வாங்கிட்டா, போய் ஏயோ அவன் பாரு வாங்கி வச்சிருக்கான், நீ வாங்கு, எங்கேயாவது கடனை வாங்கி, அதை வாங்கு, இதை வாங்கு போட்டு பிரச்சனை என்ன செஞ்சுக்கிறது, தலையில இழுத்துக் கொள்வது எல்லாம். வறுமையில் வாடி தவித்த சாரிபாத்தினுடைய தேவைகளை சந்தித்த தேவன், பசியினால் வாடி துரித்த தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை போஷித்த கர்த்தர், அவர் உங்க கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார். என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யாரை என்ன செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களை நிறைய உயர்த்தி பேசுவார். நீங்க பைபிள் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுகிறவர்களே தேவன் உயர்த்தியும் பேசுவார், உயர்த்தியும் இருப்பார். மேல உட்கார்ந்தவங்களை போற ஆண்டவர் என்ன செய்வாரு, கீழே. அதனாலதான் ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாரு, மேல உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஆண்டவர் கீழே தள்ளினாராம், கீழே இருக்கிறவனை பூரா ஆண்டவர் என்ன செஞ்சாரா, மேல கொண்டு வந்து உட்கார வச்சாராம். அவர் தான் இயேசு. உங்க கூட இருக்கிற தேவன், உங்கள் பட்சத்தில் இருக்கிற தேவன் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கிறவர்களை மேலே தூக்கி எடுத்து உயரத்திலே அமர வைக்கிற தேவன் தான் உங்களுடைய தேவன். அதனால இதுல யாரும் குறைஞ்சவங்க கூடுனவங்க கிடையாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்க. தேவன் என்னை நடத்துவார். பெரிய கோடீஸ்வரனாய் இருக்கிற சாலமோன் கூட அவர் ஜெபம் பாருங்களேன். நாமெல்லாம் என்ன செய்வோம்னா, சைக்கிளில் போயிட்டு இருக்க நாம காரு கேட்போம், அப்புறம் ஹெலிகாப்டரில் போகணும்னு நினைப்போம். சில ஊழியக்காரர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்கும். அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் வறுமையிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆண்டவர் உயரத்தில் கொண்டு வந்துருவார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோன்னா நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, அது ஒரு மாதிரி பேசுகிற நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க தேவன் தூக்கி எடுத்த இடம் எங்கே இருக்குன்னா கீழான இடத்துல இருக்கும். அதை மறந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. விசுவாச பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கிறாங்க. என்ன, நான் எப்படியோ இருந்தவன் ஐயா, இது வரைக்கும் தேவன் என்னை கொண்டு வந்தாரு, இதே பெரிய விஷயம் ஐயா, இந்த அளவுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, இதோ பெரிய விஷயம் ஐயான்னு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படித்தான் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் அன்னைக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவர் 2 காசு போட்ட விதவை என்ன செய்யறாரு, அதிகமாய் போட்டாள் என்று பாராட்டுறாரு. குறைச்சு போட்டுட்டா அப்படிலாம் சொல்லல. வேதம் சொல்லுது அந்த 2 காசு தான் அவன் வச்சிருக்கிறா. அவ வாழ்க்கைக்கு இருந்ததே அந்த 2 காசு தான். அந்த 2 காசு ஆண்டவர் என்ன செய்யறாரு, உயர்த்தி. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அருமையானவரே, கஷ்டத்தின் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற, வறுமையின் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற, அல்லது மறக்கப்பட்ட சூழ்நிலையிலே போராடி கொண்டிருக்கிற, அல்லது நான் தகுதியற்றவன் எதற்குமே என்று நினைத்து உங்களை நீங்களே ஒதுக்கி கொண்டு தாழ்வு மனப்பான்மையிலே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வாழ்கிற உங்களுடைய பட்சத்தில் இயேசு இருக்கிறார். அவர் எப்பேற்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அருகில் இருக்கிற தேவன் உங்களை உயர்த்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், தள்ளப்பட்ட உங்களை தலைக்கல்லாக மாற்றுகிறவர், புறக்கணிக்கப்பட்ட உங்களை உலகம் பார்த்து மெச்சிக்கொள்ளும் வண்ணம் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுகிறவர், வறுமையிலே வாடி தவிக்கிற உங்களை எப்படியாவது அந்த வறுமையின் காரியத்தை போக்கி உங்களுக்கான காரியத்தை சந்திக்கிற ஒரு அன்பு தேவன். அவர் மறந்து விடாதீர்கள். விசுவாசத்தோடு இருங்க. நம்பிக்கையை தளர்த்திராதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். ஒரு நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். நம்பிக்கையை மட்டும் வாழ்க்கையில இழந்துட்டீங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சிருமா? நம்பிக்கை கொள்ளுங்க ஆண்டவர் மேல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்பிக்கையில தான் வாழ்ந்தாங்க. நம்பிக்கையில தான் வாழ்ந்தாங்க, சோர்ந்து போகல. ஆபிரகாம் 100 வயசானாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் 100 வயசுக்கு அப்புறம் சரீரம் செத்து போச்சு, மனைவியினுடைய கற்பம் செத்து போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தையும் ஒரே ஒரு நம்பிக்கை அவர் மேல இருந்துச்சு. நான் ஆராதிக்கிற தேவன் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. மகனை கொண்டு போய் பலி கொடுக்கும் போதும் கூட துணிஞ்சு போய் பலி கொடுத்தாரு. என்ன நம்பிக்கை? எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், என் மகனை மரித்தோரில் இருந்து கூட இந்த ஆண்டவர் உயிரோடு எழுப்ப முடியும் என்கிற நம்பிக்கை தன் மகனையே கொண்டு போய் ஆண்டவருக்காக பலி கொடுக்கிற அளவுக்கு அவர் துணிச்சு. ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையை உயர்த்தும். இன்னைக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள். அதுவும் ஆண்டவர் மேல நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை வாழ வைக்கும். நீங்க கண்ணீர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, இல்லாமையில வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை,
தள்ளப்பட்டேன் என்று துவண்டு போக அவசியம் இல்லை. மறக்கப்பட்டேன் என்கிற வருத்தம் அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில உங்கள் பட்சத்தில் இந்த நல்ல தேவன் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை உன்னதத்தில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் எங்க உட்கார வச்சிருக்கிறாராமா? உன்னதத்தில் அமர வச்சிருக்கிறாராமா. இங்க நீங்க ஒரு ஓட்ட வீட்டில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க போற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்க போகுது? பரலோகத்தில் அவரோடு கூட வருத்தம் இல்லாத, பசி இல்லாத, மரணம் இல்லாத, துக்கம் இல்லாத, இந்த உலகத்தில் என்னென்ன துன்பமெல்லாம் இருக்குதோ அது இல்லாத ஒரு இடத்துக்கு உங்களை என்னையும் வாக்கு பண்ணி அழைத்திருக்கிறார். அந்த இடத்துல இந்த உலகத்தின் கஷ்டமெல்லாம் இல்லை. ஆனா உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும். இயேசு சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று பேசுகிறார். உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். 2 வசனத்தை மட்டும் வாசித்து நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருக்கு சமீபமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். சங்கீதம் 145 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34 18வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்கள் என்ன செய்கிறாரா? இன்னைக்கு அந்த தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார், உங்க பட்சத்தில் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று இந்த அன்புள்ள ஆண்டவரை சோர்ந்துராதீங்கம்மா, வாழ்க்கையில துவன்றாதீங்க. அந்த ரிதன்யா என்கிற வாழ வேண்டிய மகள் நம்பிக்கை இழந்து மரித்தது போல நீங்களும் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. 2 கையும் 2 காலும் பிறவியிலேயே பறிபோய் பிறந்த நிக் என்கிற மனுஷன் நம்பிக்கை இழக்கலப்பா. 70 நாடுகளுக்கு கொன்று போய் அந்த மனுஷனை எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த தெய்வம் பயன்படுத்த முடிஞ்சிச்சுன்னா, பிறவியிலேயே 2 கண்களை இழந்த அந்த அம்மையாரை அதன் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து, இந்த 2 கண்ணும் எனக்கு இல்லாம தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினது கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களே. எத்தனையோ கண்ணுள்ள மனிதர்கள் எவ்வளவு பாவத்திலே கண்களின் இச்சையினால் விழுந்து போய் கிடக்கிறாங்க. எனக்கு கண் இல்லாதது, அந்த கண்களின் இச்சை இல்லாமல் வாழ எனக்கு உதவி செய்து நினைச்சு கர்த்தரை துதிச்சு வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்களே. 2 கண்ணும் இல்லாதவங்க எத்தனையோ மக்களுக்கு ஒளியை கொடுத்தாங்க, எத்தனையோ நம்பிக்கை இழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்தாங்களே. உங்க வாழ்க்கையும் அப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த தெய்வம் மாற்ற முடியும். அவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். இந்த சமயத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை பயன்படுத்துகிற தேவன், உங்களை தள்ளாத தேவன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார். கண்ண மூடி இந்த ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, நீங்க எங்க பக்கத்தில் இருக்கிறீங்கிற நம்பிக்கை எங்க வாழ்க்கையில போதும்பா. அந்த நம்பிக்கை எங்களை பிரியவனாய் மாற்றும், அந்த நம்பிக்கை எங்களை வாழ வைக்கும், அந்த நம்பிக்கை சோர்ந்து போன எங்களை உயரமான இடத்திலே கொண்டு போய் நிப்பாட்ட முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தகப்பனே, கையை உயர்த்தி கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும்
நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்வோம். நம் சமீபத்திலே, நம் அருகிலே அவர் இருக்கிறார். என்னிடத்தில் நெருங்குங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் நெருங்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கென்று சிறப்பான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் வாழ்விலே செயல்படுகிறவர். இதையெல்லாம் அறிந்த தேவன் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று நம்மை அழைக்கிறார். அவரை தேடுகிறவர்கள் அவருக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அவருடைய இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களா. நமக்கு தேவையான சத்தியத்தை அருமையான தாசன் மூலம் ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் இருப்போம் என்றால், ஆண்டவரே நீர் எனக்கு நம்பிக்கையை தாரும், உம்மையே நான் உறுதியாய் பற்றி கொள்வேன், என்னுடைய சொந்த வழி அல்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முன் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிரு. திருமறை நமக்கு சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எவ்வளவா எங்களை நீர் நேசிக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். மனபாரத்தோடு மனவேதனையோடு ஆண்டவரே, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ கிறிஸ்து இயேசுவின் மூலம் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆமாண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தில் உம்மை சார்ந்து வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வேத புஸ்தகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்த மக்களாக உம்மை சார்ந்து நடப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். உம்முடைய தூய ஆவியானவருடைய பலத்தோடு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு பலன் தார். இங்கே கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தொடுதலை பெறுகிறவர்கள் தொடர்ந்து உம்மை மைமைப்படுத்துவதற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை இந்த நாளிலே நீர் தருகின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனத்தை சொன்ன உமது அடியாரையும் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த சிறப்பான நற்செய்தி பெருவிழாவில் பாடின பிள்ளைகளை ஆசீர்வதியும், இசை வாசித்தவர்களை ஆசீர்வதியும். உற்சாகமாக ஆண்டவரே பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த இரவு வேளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். அதிகாலையில் கர்த்தாவே உம்மோடு ஐக்கியப்படுவதற்கு ஜெபித்து ஆயத்தத்தோடு ஆண்டவரே காலை 8:30 மணிக்கு நடைபெறுகிற ஆராதனையில் ஜெபத்தோடு பங்கு பெற, குடும்பமாக பங்கு பெற ஆண்டவரே உம்மை உயர்த்த, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களை தகுதிப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய மகனை கொண்டு நாளைய தின ஆராதனையிலும் எங்களோடு இடைபெற்றலும் ஆராதனையை தொடர்ந்து நடைபெறுகிற வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டத்திற்காக உம்மை துதிக்கிறோம். அநேக வாலிபர்கள் வாழ்வின் நோக்கம் தெரியாமல், கடவுளுடைய திட்டத்தை அறியாமல், ஆண்டவரே தங்கள் வாழ்வின் அர்த்தத்தை புரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை உம்மை கண்டுகொள்வதற்கு நாளைய தினம் 11 மணிக்கு நடைபெறுகிற அருமையான வாலிபர்கள் இருப்பாளர்களுக்கான அந்த சிறப்பு கூட்டத்தை ஆசீர்வதித்துத்தார். நாளைய தினம் 3வது நாள் கர்த்தாவே, இறுதி நாள் கூட்டத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதித்துத்தார். நாங்கள் கர்த்தாவே இந்த கூட்டத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்க எங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற கவர்களை ஜெபத்தோடு நாங்கள் படைத்து உம்மை மைமைப்படுத்த, உம்முடைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்தோம். சுகபீனம் பலகீனத்தோடு வந்திருக்கிறவர்களை தொட்டு குணப்படுத்தும். உம்முடைய மேலான பிரசன்னம் அனைவரோடு கூட இருக்கட்டும்.
குடும்ப வாழ்விலே சமாதானமின்றி இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளமாக அற்புதமாக இருக்கிறோம் என்று ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய நன்மையும் கிருபையும் அனைவர் வாழ்விலும் பெருகட்டும். ஆண்டவரே ஒளிபெருக்கி வாயிலாக இந்த உம்முடைய சத்திய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளட்டும். கிறிஸ்து இயேசு நம்பிக்கை தருகிறவர், கிறிஸ்து இயேசு வாழ்வு கொடுக்கிறவர். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், சமாதானத்தோடு அனுப்பும். இரட்சகர் இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுகவாழ்வு கட்டளையிட கடவர். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. 5வது பல்லவியை பாடலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த